சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாக இதை நாம் ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் நாம் புது வருஷத்துல இந்த செய்தியை நாம் கேட்டோம். அதனுடைய தொடர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் பார்ப்போம். இந்த வருடத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம், கட்டாயமாக சபையிலே எந்தெந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் என்று நீங்கள் மன வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்தந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் பிசாசால் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு வருகிறது. ஆதலால் இந்த வருஷம் ஆண்டு கொடுக்கிற வாக்கு, சீக்கிரமாய் சாத்தானை உன் காலு கீழே என்ன செய்வேன் நான் ஆண்டு சொல்றார், நசுக்கி போட்டு விடுவேன். கைகளை வந்து எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயம் இந்த வருஷம் அது உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. எதெல்லாம் உங்களுக்கு ஒரு போராட்டமா இருந்துச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு ஒரு மனவேதனையா இருந்ததோ, எந்தெந்த விஷயம்லாம் உங்களை அப்படியே சோர்வாக்கி அழுத்தி கொண்டு இருந்ததோ, எந்த விஷயத்துல நீங்க ஜெயிக்க முடியாம தவித்து கொண்டு இருந்தீங்களோ, அந்த காரியமெல்லாம் உங்க வாழ்க்கையில இந்த வருடத்தில் கட்டாயம் நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவருடைய நல்ல நாமம் உங்க வாழ்க்கையிலே மகிமைப்பட போகிறது. இந்த பிசாசானவனை ஆண்டவர் நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம தொடர்ந்து நாம் பார்க்கணும். போன நியூ இயர் சர்வீஸ்ல என்ன செய்யணும் நம்ம பார்த்தோம், ஜெபிக்கணும், பிரேயர். உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா பிசாசு உங்க காலு கீழே என்ன செஞ்சிருவார், ஆண்டவர் நசுக்கி போட்டுருவார். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, they have no prayer life. ஜெப வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருப்பதுதான் அநேகருடைய வாழ்க்கையிலே வெற்றியை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறது. இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணுவதற்கு தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க, உங்களை அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. நீங்க இதை செய்து பாருங்களேன், இதை செய்து பாருங்க. ஏன்னா இயேசு தன் வாழ்ந்த நாள்ல ரொம்ப அதிகமா ஒரு விஷயத்துக்கு ஒரு நேரம் ஒன்று கொடுத்திருப்பார் என்றால் அது எந்த விஷயமும் இல்லை, ஜெபம் என்ற விஷயத்துக்கு தான் அதிகமான நேரத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். கைகளை வைத்து ஆண்டவரை துதிப்போம். அதேதான் நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பிரேயருக்கு உங்க லைஃபை ஒப்பு கொடுங்க. ஜெப வாழ்வு அதிகமாகட்டும். நீங்கெல்லாம் ஜெபிக்கல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையில 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணலாம். 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஆட்கள் உன் பிரச்சனை முடியணும்னா ஒரு 2 மணி நேரம் ஜெபத்தை அதிகமாக்குங்க. சிலருடைய வாழ்விலே உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்கள் அதிகமாக்கணும். இது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சில ப்ராப்ளம்ஸ்லாம் என் வாழ்க்கையில வந்தபோது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், இந்த ஜெபத்தின் அளவு பத்தாதுன்னு. நீங்க சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற அளவு பத்தாது. எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம்லாம் என் வாழ்க்கையில் இருந்தது. இந்த விசில் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. அவ்வளோ ப்ராப்ளம்லாம் இருந்தது. அப்போது நான் எப்படி ஆண்டவரே இதை நான் ஜெயிக்க முடியும்? எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சிடுச்சு, மெய்யான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம், மெய்யான கடவுளை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால இவர்கிட்ட இருந்து தான் நமக்கு விடுதலை நிச்சயமாக நமக்கு வரும். அதனால அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நாம் செய்வதெல்லாம் என்னன்னா, தெய்வத்தை தேடணும். அது எவ்வளவு மணி நேரம் தேடணும், அதுதான் என் வாழ்க்கையில நான் முதல்ல தீர்மானம் எடுக்கிறது தான். அப்போ ஆண்டு சொன்னார், உன்னுடைய லைஃப்ல நீ ஒரு 3 வருஷம்லாம் ஆண்டு சொல்லலை, ஆனால் சில நாட்கள் நீ சனிக்கிழமான காலையில 8 மணிக்கு என் சமூகத்தில் உட்காரும், சாயங்காலம் 6 மணிக்கு தான் எழுந்து போகணும் அப்படின்னாரு. ரியாலிட்டி
காலையில 8 மணிக்கு ஆண்டோட சமூகத்தில் உட்காரணும். சாயங்காலம் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? ஜபத்துல இருந்து 6 மணிக்கு எழுந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க, எத்தனை மணி நேரம்? 10 மணி நேரம் அப்படி உட்காரு அப்படின்ற அந்த ஏவுதலை கர்த்தர் கொடுத்தார். அவர் சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன். 1 மாசம் 2 மாசம் இல்லை, வருஷ கணக்கா 3 வருஷம் அதை நான் இடைவிடாமல் செய்தேன். 96 ரட்சிக்கப்பட்டேன். 96, 97, 98 3 வருஷம் இந்த காரியத்தை வாரந்தோறும் ஒரு நாள் சனிக்கிழமையை ஒதுக்கி காலையில் 8 மணிக்கு ஒரு 5 லிட்டர் கேன் தண்ணியை என்னுடைய பேக்கில் போட்டு ஒரு மலை மேலே ஏறி போய் அங்கே நான் உட்கார்ந்து கொள்வேன். யாரும் இல்லாத ஒரு இடம், ஒரு மரம் இருக்கும், நல்ல ஒரு பெரிய மரம், அந்த உச்சி மலையில் அந்த மலை அடி அந்த நிழல்ல தான் நான் உட்காருவேன். யார் சத்தம் கேட்டது நான் இன்னும் தூரம் போயிடுவேன். யாரும் அங்கே இருக்கக்கூடாது. வச்சு பாருங்க, மலைப்பாம்புலாம் பார்த்துருக்குறேன், சாரப்பாம்பு. ஒரு முறை நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய சாரப்பாம்பு மலையில கல்லு மேல இருந்துக்கிட்டு பக்கம்தான் என்னை அப்படியே அப்படி நாக்க நீட்டிக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்படியே அதை நான் பார்த்த உடனே வெள்ளமா எழுந்த அது உடனே என்னை பார்த்து ஓடி போயிடுச்சு. இப்படியெல்லாம் பார்த்துருக்கிறேன். அந்த ஜப நேரம் அங்கதான் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆமென். அங்கதான் விடுதலை என்ன, டெலிவரன்ஸ்னா எப்படி, அந்நிய பாஷையில மணிக்கணக்கா ஜபம் பண்றது எப்படி. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய கிருபையால ஜபம் பண்ணும்போது தேவன் என்ன செய்கிறார், எவ்வளோ பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக கற்றுக்கிறார். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நான் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்ததில்லை. என்னெல்லாம் ஜபலாம் பண்ண விடுவாங்க, நம்மளாம் ஒரு மெயினாக நின்று ஜபம் பண்ணதுக்கு நமக்குடையும் மைக்கெல்லாம் கொடுப்பாங்க. நான் அதெல்லாம் நினச்சே பார்த்ததில்லை. ஆனால் ஒரு விடுதலை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் தேவ சமூகத்துக்கு போனேன். ஆனால் உண்மை என்னன்னா, அந்த சமூகத்தில் தான் தெய்வத்தின் விடுதலையை என்னால் பார்க்க முடிஞ்சு. கைகளை வைத்து ஆண்டவரை துதிக்கு. இன்னைக்கு உங்களுக்கும் அதுதான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் விடுதலைக்கு அங்கெங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. பிரேயர் அதிகமாக்குங்க, தேவ சமூகத்துக்கு அதிகமான நேரத்தை கொடுங்க. வாரத்தில் இந்த மாதிரி ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க. இருக்கிற நேரத்தை பைபிள் படிங்க, மற்ற நேரத்தில் கர்த்தரை பாடி ஆராதனை செய்யுங்க. மீதி இருக்கிற நேரத்தை நல்லா ஆவியில் நிரம்பி உங்கள் பிரச்சனைக்காக அந்நிய பாஷையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. இப்படி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செய்து கொண்டே நீங்கள் வந்து பாருங்க. நீ உண்மையாக சொல்கிறேன், வருஷத்தின் இறுதியில் சொல்லுவாங்க, சாத்தான் என் காலின் கீழாக கர்த்தர் நசுக்கி போட ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் தான் இன்னைக்கு ஆமென் தேவை. ஜெபிக்கிற பிள்ளைகளே யார் விடுதலையை பெற முடியும்? ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் விடுதலையை பெற முடியும். அல்லேலூயா. உன்னுடைய தனி ஜெபம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். நீங்கள் அதிகமாக வேலை பலு உங்களுக்கு இருக்கும், அதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் எத்தனை பலுவான சூழ்நிலைகள் இருந்தாலும் நீ தனி ஜெபத்துக்கு நீ அதிகமான நேரத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்க லைஃப்ல எது உங்களுக்கு பிரச்சனையா சவாலா இருக்குதோ அதை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். உங்களோடு கூட இருந்த கர்த்தர் கிருபையை தந்து உன்னை விடுதலையின் பாதையிலே நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இந்த வருஷத்திலே ஜெபத்தை என்ன செய்யுங்க? அதிகமாக்குங்கள் என்று சொல்லுகிறேன். ஜெபிக்கிறவங்க தான் சாத்தானை அழிப்பார்கள். ஜெபிக்கிற பிள்ளைங்க தான் சாத்தானை மேற்கொள்வார்கள். ஆமென். அதனால் உன் வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களை ஜெபத்தாலே நீங்கள் அதை முறியடிக்கும்படி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு நாம பார்க்க போகிற 2வது முக்கியமான விஷயம், விசுவாசம் உங்களுக்கு தேவை. சாத்தானை நீங்க மேற்கொள்ள வேண்டுமானால், சாத்தானை உங்கள் காலின் கீழாக
ஆண்டவர் நசுக்கி போட வேண்டுமானால் உங்க வாழ்க்கையில் என்ன வேணும்? உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். 2 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு விசுவாசம் என்கிற வார்த்தை, அந்த வசனத்துல விசுவாசம் என்கிற வார்த்தை. 2வது உலகம். இந்த 2 வேர்ட்ஸையும் நாம கொஞ்சம் ஆழமாக நாம தியானிக்க போகிறோம். விசுவாசம், உலகம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, விசுவாசத்தோடு உலகத்தை நாம் சுற்றி வந்து ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுவது அல்ல. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயன என்ன அர்த்தம்? பாஸ்டர், இந்த உலகம் எல்லாம் நான் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து சுத்தி வருவதா? இதுதான் ஜெயமா? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொன்னா இந்த உலகத்தை சுத்தி வருவதா? இது கிடையாது. உலகம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் சாத்தான் என்று போட்டுக் கொள்ளுங்கள். சாத்தான் என்று நாம் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன? 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாம துதிப்போம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த இடத்தை நீங்க நல்லா பாருங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் அப்படின்னு என்ன பண்றது எழுதிருக்கு. உலகத்தில் இருக்கிறவனிலும். அப்பனா அந்த இடத்துல ஒரு ஆள் தத்துவத்தை தான் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். நீங்களே பாருங்க. உலகத்தில் இருக்கிறவன் அப்படின்னு சொன்னா ஒரு ஆணை அது குறிக்கிறது. அப்படிதானே? உலகத்தில் இருக்கிறவன் அப்படின்னா ஒரு ஆண். உலகத்தில் இருக்கிறவன் என்றால் ஒரு ஆள் தத்துவம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏன் எனில் யோவான் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனிலும். அப்போ உலகத்துல ஒருத்தன் என்ன செய்யறான்? இருக்கிறான். உலகத்துல ஒரு நபர் ஒருவன் இருக்கிறான். அந்த நபர் யாரு? வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க என்னோட கூட. 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இந்த ஆத்தத்துவம் உள்ள அவன் யார்? உலகத்தில் இருக்கிறவனிலும் என்று யோவான் எழுதுறார்ல, அந்த உலகத்தில் இருக்கிறவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது கவனிங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பெரிய பாம்பாகிய வலுசர்பம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவன் சொல்லும் போது ஏதோ பூமி உருண்டை நீங்க நினைச்ச கூடாது. உலகம் என்று சொல்லும் போது உலகத்தில் இருக்கிற மக்கள், ஜனங்கள். இந்த ஜனங்கள் நடுவிலே இந்த உலகத்தான் என்ன செய்யறான்? கிரியை செய்யறான். அந்த உலகத்தான் யார்? அவன் பேர் தான் சாத்தான். அவன் ஒரு ஆத்தத்தை உள்ளவன். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சாத்தான் என்கிறவன் ஏதோ 2 கொம்பை வச்சுக்கிட்டு வந்து உன்னை பயமுறுத்த வருகிறவன். நீங்க தப்பா நினைக்கக்கூடாது அவனை பத்தி. அவன் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ளவன். உங்களை விட அவன் செம்ம ஞானம். அவன் ரொம்ப திறமை உள்ளவன். அவனுடைய காரியங்கள் தந்திரம் உள்ளவைகள். கவனிங்க, அவன் ரொம்ப ஆண்டவர் அவனுக்கு வல்லமையெல்லாம் கொடுத்து வச்சிருந்தார். அவனுடைய உடல்ல நிறைய இசை கருவிகள் எல்லாம் ஆண்டு பூர்த்தி வச்சிருந்தார். அவன் ஒரு நல்ல ஒரு மியூசியன்ஸ், நல்ல மியூசிக் போடுவான். அப்படிப்பட்ட ஆள்
இந்த லூசிபர் என்ற அவன், அந்த ஏஞ்சல், அவன் ஆணவம் கொண்டதாலே அவன் தெய்வத்தின் சிங்காசனத்துல போய் நான் உட்காருவேன் அப்படின்னு அவன் எண்ணம் கொண்டதாலே ஆண்டவர் அவனை பரலோகத்திலிருந்து அவனை பூமியில தள்ளி விட்டுட்டார். தள்ளிவிட்ட உடனே அவன் பாதாளத்துல போய் விழுந்தான். விழுந்த லூசிபர் என்கிற அவன் சாத்தான் என்கிற பெயரை உடையவனாக போயிட்டான். அதில் இருந்து அவன் என்ன செய்யறான்? என் மகிமைய ஆண்டவர் ஆதாம படைச்சார், ஏவாளை படைச்சார். அந்த சாத்தானுக்கு இருக்கிற அத்தனை அதிகாரையும் தன்மையும் மகிமையும் ஆதாம் ஏவாளுக்கு கற்றுக் கொடுத்துட்டார். அவனுக்கும் இருக்குது, ஆனா இவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டார். அப்போ பார்க்கும்போது அவனுக்கு அந்த இடத்தை இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வந்து பிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அதுல இருந்து மனு குலத்தையே என்ன செய்யறான் பிசாசு, அவன் அழிக்கிறான். அதுதான் அவன் திட்டம். அப்போ இந்த உலகத்தை யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ, உலகத்துல யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களை எல்லாமே பிசாசு மோசம் போக்குகிறவனாக இருக்கிறான். எல்லாம் கவனிங்க. பிசாசு ஏதோ வயலாநல்லூர்ல தான் இருக்கான்னு நினைச்சுக்காதீங்க. இந்த உலகம் முழுவதையும் வசனம் தானே போட்டிருக்குது. உலகம் முழுவதையும் என்ன செய்யறான் இந்த பிசாசு? மோசம் போயிட்டு இருக்கிறான். உலகம் முழுவதும் வர்றான், சாம்ராஜ்யத்தை கட்டி வைக்கிறான். பலமான கோட்டைகள் எல்லாம் இந்த உலகத்துல பிசாசு என்ன செய்யறான்? கட்டி வைத்து அவன் மோசம் போக்குகிறவனாக இருக்கிறான் என்று நாம பார்க்கிறோம். கவனிங்க, இந்த பிசாசு இவருடைய வேலை என்ன? நல்லா அந்த வசனத்தை பாருங்க. மோசம் போக்குகிற பிசாசு அப்படின்னு எழுதிருக்கு. என்னவா? மோசம் போக்குகிற பிசாசு அப்படின்னு இருக்கு. மோசம் போகிறதுன்னா என்ன அர்த்தம்? ஏமாத்துறது. ஏமாத்துறது, அதுதான் பிசாசு வேலை. அதுதான் ஆண்டோட பிள்ளைங்களா நான் தெளிவா சொல்லுவேன், யாரையும் என்ன செய்யாதீங்க, ஏமாத்தாதீங்க. ஏமாத்துற ஒரு குணம் நமக்கு இருக்குதுன்னா அது பிசாசுடைய ஆவி உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். இது உண்மைதானே? வசனம் போட்டிருக்குதா இல்லையா? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றால் என்ன அர்த்தம்? ஒரு ஆளை நீ ஏமாத்தனா அது பிசாசுன்னு அர்த்தம். அவனுக்குள்ள பிசாசு இருக்குது. பிசாசு இருக்கிறவன் ஏமாத்துவான். பிசாசோட சிந்தை இருக்கிற சிஸ்டர் தான் ஏமாத்துற குணம் இருக்கும். ஏன்னா அவன் ஆவி, அவன் குணம் ஏமாத்துறது. வாலிப பெண் பிள்ளைகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். காதல் வலைய பிசாசு போட வருவான். நீ அந்த வலையில விழுந்தனா கொஞ்ச நாள்ல உன்னை எல்லா காரியம் முடிஞ்சு உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான். ரொம்ப கவனமா இரு. கர்த்தர் உன் கூட பேசுற. எனக்கு தெரியாது உன் வாழ்க்கையை பத்தி என்னன்னு. ஆனால் யாரோ ஒரு மனுஷனை நம்பி நீ ஏமாந்து போற, உன்னை அவன் நடு ரோட்ல கொண்டு வந்து விட்டுருவான். உன் வாழ்க்கையை சரி செய்து கொள் என்று ஆவியானவர் உன் கூட பேசுறார். ரொம்ப கவனமா இரு. உன் குடும்பத்தை குறிச்ச கவனமா இரு. பெண் பிள்ளைகள், கல்யாணம் ஆயிட்டாலும் பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், உனக்கு போராட்டம் உண்டு. இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணம் என்ன? கண்ணீர் வடி காரணம் என்ன? ரொம்ப நல்லவனு தான் பாஸ்டர் நம்பி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆனால் எல்லாம் நான் ஏமாந்து போயிட்டேன். சுத்தமாக நான் ஏமாந்துட்டேன் பாஸ்டர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லவன் என்னைக்கும் ஏமாற்ற மாட்டான். கைவத்தி கத்தர துடிக்கும். நல்ல ஒரு பெண் ஏமாற்ற மாட்டான். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த பிசாசோட எண்ணமுடைய இந்த தன்மை உள்ள ஆட்களை தெரியாம போய் என்ன இந்த காதல் கன்றாவின்னு போய் அதெல்லாம் போய் விழுந்து அது கடைசியா என்ன செஞ்சிடறாங்க? ஏமாத்தி ஒரு வாழ்க்கையை இன்னொரு கல்யாணத்தை வேற செஞ்சிடறான். இதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குது. அதனால கர்த்தர் பிள்ளைகளே, உங்கள் லைஃப்பை நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளும். சில ஆள்லாம் உண்மையாக இருப்பான். கட்டின மனைவி அவன் கல்யாணம் பண்ணி அவன் உண்மையாக இருப்பான், அது வேறு விஷயம். ஆனால் 100% ஆட்கள் எல்லாம் ஏமாற்றப்படுகிறது நான் பார்க்குறீங்கன்னா
நிறைய ஆட்களை நான் சந்திக்கிறதால, நிறைய பேரை நம்ம ஊழியத்தில் பார்க்கறதால, அவங்க வடிக்கிற ஒரு கண்ணீர் என்ன, ஏமாந்து போயிட்டோம் பாஸ்டர். நல்லவனா போலத்தான் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் நல்லதான் இருந்தது. ஆனால் கடைசியில் பார்த்தா என்ன ஆயிட்டு, ஏமாந்து போய் நிற்கிறேன். நீ யார்கிட்ட ஏமாந்த தெரியுமா? பிசாசோட ஆளுகிட்ட நீ ஏமாந்துட்ட. தொடர்ந்து நீ ஏமாற்றப்படாத, ஏமாற்றப்படாத. நீ விலகி வந்துரு. ஆண்டவர் உன் குடும்பத்தை ஒன்று ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாலிப பசங்க கவனமா இருக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு வலையிலையும் என்ன செஞ்சிடாத தம்பி, ஏமாந்துடக்கூடாது. நீ உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கை வைத்து ஆண்டவர் துதிப்போம். நல்ல கைகளை வைத்து வாழை பிள்ளைகள்லாம் நல்ல கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அந்த எதிர்காலத்தை என்ன செஞ்சிடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? ஏதோ ஒரு மேக்கப் போட்டுன்னு அப்படி பயங்கரமாலாம் என்ன செய்யும், பொண்ணுங்க வரும். சரியா? அந்த மேக்கப்ல நீ மயங்கிடாத. ஸ்தோத்திரம். ஒரு ஒரு சின்ன ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன், ஒரு சின்ன வீடியோ. அவனுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. அன்னைக்கு 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. முதல் நாள் பேசுறாங்க. அவன் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமான்னு கேட்குறான். அவன் கேளுங்க, என்னுடைய கட்சி பழுத்த முகத்தை துடைக்கலாமான்னு கேட்குறான். வேணாம் வேணாம். ஏன் வேணாம்? துடைக்கலாம். சரி துடைங்க. தொடச்சி அவன் ஸ்க்ரீனில் காட்டுறான். பாருங்க எவ்வளோ மேக்கப். இந்த பக்கம் ரோஸா இருக்கு, இந்த பக்கம் கருப்பா பாருங்க அப்படின்னு காட்டுறான். அவன் முகத்தை குஞ்சிக்கிறான். அப்போ இன்னைக்கு உலகமே என்னன்னா, ஏமாந்துடாத. அவன் அவளாச்சும் அவன் ஒன்றும் இதுக்கு இல்லை. அவன் சொல்றான், பாரு உன் உண்மை பேச என்னதான், இதுதான் தொடச்சா கருப்பா இருக்கு, இந்த பக்கம் வெள்ளை வெள்ளையா இருந்தது. அப்போ நிறைய பேர் நீங்க ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா? தோல் வெள்ளையா இருக்கு பாஸ்டர், அது வெள்ளையா இருக்கு. ஒரு முறை ஒரு வாலிபன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண பார்த்தோம். கல்யாணம் பண்ணிட்டான். அவன் டோஃபாலாம் வச்சிருக்கிறான். தெரியல. ஒரு நாள் கல்யாணத்தில் அவன் முடிஞ்ச பின்பு அவன் ஆசையா அவன் மனைவி முடிய பிடிச்சி இழுத்தான் பாரு. டோஃபா வந்துச்சு. அவன் அதிகமாக அவன் சொன்னது, அவன் கல்யாணம் பண்ணதே அவன் சொன்னான். அவன் முடிய ஆளுகளை தான் நான் என்ன செய்வேன், நான் கல்யாணம் பண்ணேன். அவன் ஓடிட்டான். ஐயோ பாவி, என்னை ஏமாத்தான். அதுக்கு பிறகு என்ன செய்வ? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் நீ இருக்கும்போதே கர்த்தரோட நல்லா இருந்து, நல்ல ஜெப ஆவியோடு இருந்து, நல்ல பைபிள் நல்லா படிச்சேன்னா உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். கைவத்தி கர்த்தரை துதி. உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா தெரியும். ஒரு தெய்வ பிள்ளை, ஒரு நல்லா ஜெபிக்கிற ஆளு, அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். அதனால கர்த்தர் பிள்ளைகள்னால என்ன செய்யுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பிசாசோட வேலை என்ன வேலை? மோசம் போக்குற வேலை, ஏமாற்றப்படுதல். நிறைய இன்னைக்கு உலகம் நீங்க நல்லா பாருங்க, எல்லாம் ஏமாத்தணும். என் மனைவி சொல்ற, இன்னொரு முறை நான் சொன்ன இடத்துல நீங்க மளிகை சாமா வாங்காம நீங்க இன்னொரு இடத்துல வாங்கினீங்க, நான் சமையல பண்ண மாட்டேன். ஏன்னா அவ பாதிக்கப்பட்டான். என்ன பாதிக்கப்பட்டானா, கொண்டு மிளகு பாருங்க. நீங்க ஏற்கனவே வாங்கின இடம் மிளகு எப்படி இருக்கு, இப்ப வாங்கிட்டு வந்த மிளக பாருங்க. இது பப்பாளி விதை. அது உண்மையா பப்பாளி விதையா தான் இருக்கு. எல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையா பூர்ணம் பூத்து போச்சு. அப்போ நான் சொன்ன கலப்படம் இப்படி பண்ணுவானுங்க. ஆமா, கலப்படம். இந்த ஆவில என்ன ஆவி? ஏமாத்துற ஆவி இல்ல, சாத்தான் ஆவி. எழுதி வச்சிருக்கிறேன். மிளகுல கலப்படம். அடுத்தது கோஸ். ஒரு கோஸ் தயாரிக்கிறத அவன் காமிச்சான். ஒரு நாள் சின்ன வீடியோ நான் பார்த்தேன். அவன் அப்படியே அந்த கெமிக்கலை, பச்சை கெமிக்கலை அப்படியே ஊத்துறான். ஊத்தி அப்படி இப்படின்னு பார்த்தா அப்படியே கோஸ் வந்துருதுப்பா.
கோஸ் வந்துடுது. 10 கோஸில் ஒரு கோஸை போடுறான், அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு கேன்சர் அதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி தான் செஞ்சிடறானுங்க, இந்த மாதிரி கெமிக்கலை போட்டுடுறான். அதனால ரொம்ப கவனமா இருக்கு. அதை வெட்டி சாப்பிட்றாங்க, அது அப்படியே கோஸ் மாதிரியே தான் இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால வாங்கும் போதெல்லாம் கொஞ்சம் கிள்ளி பார்த்து மோந்தெல்லாம் வாங்குங்க. இப்போ அப்படி காலம் போயிட்டு இது சீனாவில் நடக்குது. சீனாவில் தான் இப்போ மறுபடியும் இன்னொரு கொரோனா வருமா, ஆயத்தமா இங்கெல்லாம் கவனமா இருந்துங்க. இது ஒரு தலைவலியா. சீனாவில் அதை மூடி மறைக்கலாம், மறைச்சி வச்சு எடுக்கிறான். குறைஞ்சது சொல்றாங்க 1000 பேர் செத்து போயிருப்பாங்களாம் இப்போ வந்திருக்க கொரோனாவில். சரியா? அவன் 100 பேருன்றான். ஹாஸ்பிட்டல் எல்லாம் ரொம்ப நிரம்பி வழியுது. அதனால கர்த்தர் பிள்ளைகள் இந்த கொரோனா வரக்கூடாது, ஜெபம் பண்ணிக்கங்க. சரியா? அதனால கோஸ் என்ன செய்யறான்? கெமிக்கல் செய்யறான். அரிசி பார்த்துருக்கீங்களா? ரப்பர் அரிசின்னு ஒன்று வந்திருக்கு. அதே மென்று நல்லா சாப்பிட்டோம், நாமளும் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். யாருக்கு வீட்டில் என்ன அரிசி இருக்குதுன்னு ஒன்றும் புரியல. சரியா? அதை நான் பார்த்தேன் ஒரு நாள் இந்த வீடியோவில். அது அரிசி தான், அது உண்மையாக சில அரிசி தான். அதில் சில கலக்கணும், கலந்து நீட்டாக சேமியா மாதிரி அது போதும். அது கலந்து அப்படி அரிசி மாதிரியே அது அவ்வளோ அழகாக இருக்குது. அது ரப்பர் அரிசி அப்படின்னு அவன் கவனமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். டேஸ்ட் எல்லாம் அப்படி தான் இருக்குது, சாப்பாடு எல்லாமே. ஆனால் கலப்படம், பணம், கள்ள நோட்டு இருக்குதா இல்லையா? கவர்மெண்ட்டு அடிக்கடி என்ன செய்யுது? 500 ரூபா இது பண்ணுது, 1000 ரூபா நோட்டு நிறுத்தி வைக்கிறது. காரணம் என்ன? அதே போல கள்ள நோட்டு. அப்போ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் யார் செய்யறதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதனுக்குள் புகுந்து பிசாசு மோசம் போக்கணும், உலகத்தை எப்படியாவது மோசம் போக்கணும். அந்த மோசம் போக்குறதுக்கெல்லாம் என்னென்ன வழிகள்லாம் அவன் வச்சிருக்கிறானோ அத்தனையும் என்ன செய்யறான்? அவன் கொடுத்து உன்னை மோசம் போக்கணும். பைபிள்ல முக்கியமான இடத்த அவன் பிடிக்கிறான் பாரு. ஆதாம் ஏவாள முதல்ல என்ன செய்யறான்? இந்த பழத்தை நீ கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லைன்னா மோசம் போக்கணும் பாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? ஆதியாகமத்துல சாகவே சாவாய், சாகவே சாவாய். சில வேளையில பாஸ்டர் சொல்றதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். நீ இதை செய்தா உனக்கு டேஞ்சர் தான், அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு கஷ்டம். ஆனா இதெல்லாம் செய்ய ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கண்டுக்க மாட்டார் ஆண்டவர் அப்படி சொல்ற ஆளைத்தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு. அவன் தான் சாத்தான், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனா கண்டிஷனா கரெக்டா இதை செய்யும் நாள்ல நீ சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்னபடி சொல்ற ஊழியம் பேச்ச கேட்டனா நீ உருப்பட்டுருவ. அவன் அவ்வளவு ஸ்மூத்தா அவன் சொன்னான் பாரு. கர்த்தர் என்னைக்குமே நல்லவருக்கு போட்டு கரெக்டா உடைச்சிடுவார். நீ சாகவே சாவாய், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனா சாத்தான சொல்றான் ஆதியாகமம் 3ல அந்த நீங்க சாகவே சாவாய் என்ற வார்த்தை பிடிக்குமா? சாவதே இல்லை அப்படின்றது பிடிக்குமா? எதுக்கு சொல்லணுமோ அதுக்கு சொல்லித்தான் ஆகணும். ஆனா அவன் பாரு சாக வேண்டிய இடத்துல அவன் நைஸா வந்து ஏமாத்துறான் பாரு, மோசம் போக்குறான். ஆதாம் ஏவாளு சாகவே சாவதில்லை. கடைசியில் செத்தாங்களே இல்லையா? செத்தான், ஆவியில செத்து போனான். அப்போ ஏமாத்துற வேலை. ஆதாம் ஏவாளை மோசம் போக்குன பிசாசு தாவீதை ஏமாற்றினான். இந்த உலக ஊர்ல இருக்கிற தேசத்துல இருக்கிற எல்லாரையும் என்ன வஞ்சிச்சான். என்ன அது கர்த்தருக்கு பிரியமில்லாத, அதுக்கு ஒரு உள்நோக்கம் ஒன்று இருக்குது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. ஆனா தாவீதை கொஞ்சம் பெருமையில கொண்டு போய் என்ன வச்சான்? ஏமாத்திட்டான். கடைசியில தாவீதுக்கு 3 விதமான டேஞ்சரான காரியம் வந்துச்சு. நீ இந்த பாவத்தை செய்ததால ஜனங்களை நோயால நான் சாவடிக்கவா, இல்ல பஞ்சத்தை வர வைக்கவா, இல்ல யுத்தத்தை வர வைக்கவா? 3 காரியத்தை கர்த்தர் கேட்கிறேன். பிசாசு காரியத்துக்குள்ள விழுந்துட்டோம்னா அதற்கேற்ற தண்டனைகளை நாம சந்திக்க வேண்டியது வரும். அதனால தான் ரொம்ப கவனமா நம்ம என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையை நீங்க கவனித்து நடந்து கொள்ள வேண்டும். யூதாசை ஏமாற்றினான். தெய்வத்து கூடவே இருந்தாங்க 12 சீசர்கள்.
ஆனால் இந்த ஒரு யூதாஸ் இயேசுவோடு இருக்கிறதை அவன் விட்டு அவன் என்ன செய்யறான்? எங்க போய் சேரக்கூடாதோ அங்க போய் அவன் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் மூலமா பிசாசு என்ன செஞ்சிட்டான்? காசு, யூதாஸ் வீக்னஸ்ல முக்கியமான ஆள் பணம். சில ஆளுங்கெல்லாம் ஒரு வீக்னஸ் இருக்கும். அதுல வீக்னஸ் யாருன்னா யூதாஸ். எதுல வீக்னஸ்னா பணம். பணத்தை போட்டுட்டோம்னா அவன் போதும், அவனோட சரண்டர் ஆயிடுவான். அப்படிப்பட்ட ஆள். நீங்க எதுல வீக்னஸோ ஒன்று அதுல வச்சுதான் தாக்குவோம். கர்த்தர் பிள்ளைகள் பணத்துக்குள்ள என்ன செஞ்சிடாதீங்க, அடிமையாயிடாதீங்க. கைவத்தி கர்த்தரை துதிப்போம். சில ஆளுக்கு பணம் இருந்தா போதும், சரியா? அது எதுவோ இருக்கட்டும், ஓகே, எது இருந்தாலும் ஓகே, பணம் தான் தேவை. 10 பொய் சொல்லணும், பணம் கிடைக்குதா 10 பொய் சொல்றேன். பணம் கிடைக்குதா சாட்சி நான் சொல்றேன். பணம் இருக்குதா எங்க நான் பொய் சொல்லி சாட்சி சொல்றேன். இதெல்லாம் உலகம். நல்ல கவனிங்க. பணத்துல என்ன செய்யாத, மயங்காத. கைவத்தி ஆண்டவரை துதிப்போம். பணம் போன வாரம் கூட எடுத்தேன் உபவாச ஜபத்தில். உன் பிள்ளை எக்ஸ்ட்ரா ஒரு பணத்தை கொண்டு வந்து சம்பளம் ஒரு 10,000 வாங்குறான். உங்க கணவர் சம்பளம் ஒரு 15,000 வாங்குறவர், 20,000 வாங்குறவர் 25,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கிறார் ஒரு மாதம். மனைவி, இன்னைக்கு உனக்கு எறா பிரியாணி செஞ்சு வைக்கிறேன், சாப்பிட்டு போக சொல்லக்கூடாது. அந்த இடத்துல நின்று என்ன செய்யணும்? இந்த 5,000 எப்படி வந்தது கேட்கணும். சொல்லுங்க, இந்த 5,000 எப்படி? எப்போ 20,000 தானே கொடுப்பேன். புருஷர்களே கவனிங்க, கம்மியாக கொடுத்தாலும் உங்க மனைவி என்ன செய்யணும்? கேட்கணும். அதிகமாக கொடுத்தாலும் கேட்கணும். அதுதான் நீ பாதுகாப்புல இருக்க அர்த்தம். சரியா? கேட்கணும். பிள்ளைங்க காசு கொடுக்குதா? எப்படிப்பா இது வந்துச்சு? கம்பெனியில இருந்து ஒரு மிஷினை திருடி போட்டோம், அதுல 5,000 வந்துச்சு. பொல்லாத பிசாசே அப்படின்னு அவன் மேலே கையை வச்சு ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிச்சு முதல்ல கொண்டு போய் எங்க இருந்து இதை எடுத்து அங்கே போய் போடு. இல்ல கம்பெனி ஓனர் கிட்ட நானே சொல்லுவேன். என்னது? அப்படிப்பட்ட தாயா இருக்கணும். கைவத்தி கர்த்தரை துதிப்போம். நிறைய பேருக்கு ஒரு பயமா இருக்குதா? அப்படிப்பட்ட மனைவியா இருக்கணும். இல்ல பிசாசு மோசம் போக்கிடுவான் அவன் குடும்பத்தை. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் செய்யற தப்பு என்ன? எங்க இருந்து வருமானம் வருதான்னு தெரியல, வருதா போடு போடு. கடைசியா புருஷன் ஜெயிலில் இருக்கும்போது அவ்வளவு பணத்தையும் கொண்டு போய் வக்கீல் கையில போய் கொடுப்பான். சாபமா போயிடும். சரியா? ஆண்கள் எல்லாம் தெளிவா இருக்கணும். உனக்கு வர சம்பளம் எப்படிப்பா வருது? நேர்மையா வருதா? நியாயமா நீ சம்பாதிக்கிறியா? இல்ல யாரும் ஏமாத்தி நீ சம்பாதிக்கிறியா? எவனுடைய காரியத்தை நீ ஏமாத்தி சம்பாதித்து உன் சம்பாத்தியத்தை நீ அதிகமாக்கணும்னு சொன்னா சீக்கிரத்துல நீ பிசாசால் மோசம் போயிடுவேன். நீ எவ்வளவு ஏமாத்துறியோ அந்த ஏமாற்றத்துக்கு டபுள் மடங்கு உனக்கு செலவு வரும். ஆண்டவர் சமூகத்துல பயபக்தியா இருந்து உனக்கு இருக்கிறது போதும்னு சொல்லி நேர்மையா நீ உழைத்துப்பார். நிச்சயமாய் கர்த்தர் ஏற்ற காலம் வரும்போது உன்னை உயர்த்தி நடத்துவார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா, ஆமென். யாருடைய பணத்தை ஏமாத்தாத, யாருடைய பணத்தையும் வஞ்சிக்காத. அடுத்தவங்க ஒரு ஏமாளி அப்படின்னு நினைச்சு அவங்கள கேட்க கொள்ள ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி ஒருத்தரனை ஏமாத்தாத. தெய்வம் ஒருவர் கேட்க சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த தெய்வத்தினுடைய பதில் பயங்கரமாக நமக்கு இருக்கும். அதனால தெய்வ பிள்ளையே, உன்னை கவனமா நீ காத்துக்கொள். குடும்பங்களிலே உங்க பிள்ளைங்க சம்பாதித்து கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா கொண்டாலும் அவன் உழைச்சி கொண்டு வரானா, அவனை கட்டி புடி, நல்லா ஆரணிச்சு தழுவ, அவனுக்கு ஒரு முத்தம் கூட கொடு. ஆனா எங்க இருந்தோ நான் கொஞ்சம் இதெல்லாம் திருடிட்டு வந்தேன், ஏதாவது பண்ணன்னு சொன்னா தூக்கி அவதை போட்டுட்டு முதல்ல கொண்டு போய் அங்க போய் கொடுத்துட்டு அப்புறம் வாடான்னு சொல்றதுதான் ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகு. கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். தாய்க்கு அழகும். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிறு வயதிலிருந்து இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பிசாசு குடும்பத்தை இந்த மாதிரி செய்ய வைத்து மோசம் போக்கிடுவான். நமக்கு என்னமோ வர்றது என்னமோ ரொம்ப அதிகமான அமௌண்ட் மாதிரி தான் தெரியும், ஆனா மோசம் போயிடுவோம். யூதாஸ் அனுபவிச்சான வச்சு அதை ஏச காட்டி கொடுத்து அந்த பணத்தை வச்சு நல்லா வீடை கட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்ந்தானா கொஞ்ச நேரத்துல தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அடுத்த ஆட்களோட பணம் இயேசுவை காமிச்சு கொடுத்த ரத்த பணம் அது. அந்த பணத்துல ஒரு பைசா கூட அவன் அனுபவிக்க முடியல. காரணம், நீதியின் தெய்வத்தை காட்டி கொடுத்து வாங்கின பணம். நிம்மதி இருக்காது. உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற பிஸ்னஸ், நீங்க எதை செய்தாலும் எந்த வேலை இருந்தாலும் உங்களுக்கு போதுமான வருமானம், போதுமானது நியாயமா நீ உழைச்சது வந்தா கர்த்தருக்கு நன்றி சொல்லி அதுல நீ முன்னேறிவா. நீதியா வேலை செய், உண்மையா வேலை செய். 8 மணி நேரம் டியூட்டின்னு சொன்னா 8.5 மணி நேரம் வேலை செய்து கொடுத்துட்டு வா. உன் வாழ்க்கை மேன்மைப்பட்டு வரும். அதுல நீ உயரணும். ஆமென். தப்பான தொழில் செய்து பணம் சம்பாதிச்ச நீ நாசமா போவ. தெளிவா சொல்றேன். தப்பான தொழில் செய்துட்டு நீ அந்த பணத்துல சம்பாதிச்ச உன் குடும்பத்தை நடத்த நீ வருவாய்னு சொன்னா உன் குடும்பம் எப்படி அது ஆசீர்வதிக்கப்படும்? ரொம்ப கவனம். உன் கற்பு சுத்தமா இருக்கணும். கைகளை வச்சு கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. உன் கற்பு சுத்தமா இருக்கணும். கற்பை இழந்துட்டு நீ என்ன பணம் சம்பாதிக்கிற? அது ஒரு நாளும் வாய்க்காது. உன் புள்ள அதே பழக்கத்தை அது செயல்பட ஆரம்பிச்சிடும். நீ கண்ணீர் விட்டு அழுவ. எப்படி ஆண்டவரை நீ அழு வைக்கிற, அதே போல உன் புள்ள ஒன்ன அழு வைக்கும். வண்டி வண்டியா நீ அறுப்ப. காரணம், பணம் வேணும் எனக்கு. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பிள்ளைகளே, ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். பிசாசு உன்னை ஏமாத்த பார்ப்பான். இந்த பிசாசோட ஏமாற்றத்துக்கெல்லாம் நாம ஜெயிக்கிறதற்கு நமக்கு என்ன தேவை? ஃபைத், விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா அவனை முறியடிப்போம். அடுத்த வாரம் இந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படி வந்து இந்த பிசாசை நம்ம மேற்கொள்ளணும் என்பதை பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு எதெல்லாம் உணர்த்தினாரோ அதையெல்லாம் தேவ சமூகத்தை அறிக்கையிட்டு சரி செய்து கொள்வோம். இந்த பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டோட சமூகத்தில் எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். பரிசுத்த பிதாவே, இந்த முதல் ஆராதனை இந்த சாத்தானை எங்கள் காலின் கீழாக நசுக்கி போட வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். முதலாவது, இந்த பிசாசு எப்படிப்பட்டவன், அவன் இந்த உலகத்தில் என்ன செய்கிறான் என்பதை உம்முடைய சத்திய வசனத்தின் மூலம் எங்களுக்கு உணர்த்தினதற்காக நன்றி. கைகளை உயர்த்தி, ஏதோ ஒரு விஷயத்துல நீ ஏமாற்றப்பட்டு இருக்கிறியா, வஞ்சிக்கப்படும்படியான சூழ்நிலைக்குள்ளே போயிருக்கிறியா, எதையோ நம்பி நீ ஏமாந்து போற நிலையில இருக்கிறியா, கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்சம் சிந்திச்சு பார் மகனே. உன் வாழ்க்கையை சிந்தித்து பார். நீ இப்போ இருக்கிற நிலைமை ஏமாந்த நிலைமையில போற மாதிரி உனக்கு ஒரு எண்ணம் தோணுதா? கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணி அதை சிந்தித்து பார். ஆமென். ஆண்டவரே, நான் கொஞ்சம் கவனமா இனி இருப்பேன், கவனமா இருப்பேன். நான் ஏமாந்து போற மாதிரி நான் இருக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் நீ ஞானமா யோசிக்கணும். எல்லாம் முடிந்த பின்பு நான் ஏமாந்து போயிட்டேன் நீ சொல்லுவதுல ஒரு பலனும் கிடையாது. கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் சபையில உனக்கு வசனத்தை கொடுக்கிறார். கர்த்தர் சபையில உனக்கு முன்னெச்சரிக்கை கர்த்தர் தருகிறார். இவைகள் எல்லாம் கவனமாய் நீ கேட்டு உன்னை சரி செய்து கொள்வாயானால் நீ சாத்தானை காலின் கீழாக நசுக்கி போடும்படி ஆண்டவர் உனக்கு நல்ல பலன் கிருபைகளை தருவார். ஆண்டவர் உனக்கு ஞானத்தை தருகிறார், ஞானத்தை தருகிறார், கிருபை தருகிறார், கிருபை தருகிறார். ஆமென். உனக்கு தெளிவான சிந்தையை கொடுக்கிறார். நல்ல கைகளை கட்டி அபிஷேகத்தால் நிரம்பி அந்த கிருபையை பெற்றுக்கொள். எதையெல்லாம் ஆண்டவர் விட சொன்னாரோ அதை விட்டுவிடு, விட்டுவிடு, விட்டுவிடு. சரி செய்துக்கொள். உன்னை சுத்தமாக வைத்துக்கொள். ஆண்டவருடைய கரம் உன்னை நிச்சயமாய் நடத்தும், நிச்சயமாய் நடத்தும். பிச்சை எடுத்து கூட சாப்பிடலாம். கற்ப வித்து ஒரு நாளும் சாப்பிடாத. அதுல பிச்சை எடுக்கிறது கூட எந்த தப்புமே கிடையாது, எந்த தப்பும் கிடையாது. ஆனா பணத்துக்காக நீ கௌரவமா கூட வாழலாம். ஆனா இந்த ஒரு தவறை செய்துட்டு நீ அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை அது சொல்லவே தேவன் வேதனை பண்ற.
மகனே மகளே, உன்னை சரி செய்து கொள், சுத்தமாயிரு. உன்னை ஏமாத்துறான், உன்னை ஏமாத்துறான், இன்னைக்கு அந்த உறவை விட்டிடு, துண்டா தூக்கி போட்டு. தெய்வம் உன்னோட கூட வரப்போகிறார், ஆண்டவரும் கூட வரப்போகிறார், உன்னை சரி செய்கிறார் தெய்வம். அதை சரி செய்து கொள், சரி செய்து கொள். ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறார், உன்னை ஏற்றுக்கொள்ள. பணத்துக்காக எதையும் செய்யாத மகனே, எதையும் செய்யாத மகனே, வாலிபனே, பணத்துக்காக எதையும் செய்து விடாதே. பணம் உனக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு தாராளமாக இருக்கிறார். பொய் சொல்லி பணம் சேர்க்காத, அடுத்தவங்களை ஏமாத்தி பணத்தை வஞ்சிக்காத, அடுத்த அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்காது. இவங்க ஏமாந்தவங்க தானே சொல்லி இருக்காது. சர்வ வல்லமை உள்ள தெய்வம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆதலால் மிக கவனமாய் இருந்து உனக்கு உரியது போதும் என்று நீதியா நியாயமா நீ நடந்து பார். ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். மேலான இடத்துக்கு வருவாய் மகளே. அந்த பணம் உனக்கு தங்கும். நீ நேர்மையாய் நடந்ததாலே உனக்கு அந்த பணம் கையில தங்கும். வியாதி உனக்கு வராது. தேவனுடைய சமாதானம் உன் கூட இருக்கும், பிள்ளைகளோட இருக்கும், ஒரு கணவனோட இருக்கும், குடும்பத்துல இருக்கும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்ல பிதாவே, இந்த முதல் ஆராதனையிலே தேவன் எங்களோடு கூட பேசின கிருபைக்கான ஸ்தோத்திரம். இந்த பிசாசானவன் உலகத்தை மோசம் போக்குகிறான், சபையில் இருக்கிற எங்களையும் மோசம் போக்க பார்க்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் எங்களுக்குள் விசுவாசத்தோடு இருந்து இந்த பிசாசை மேற்கொள்ள எங்களுக்கு புத்தி ஞானத்தை கற்றுத் தருகிறேன். ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை எங்களுக்கு தொடர்ந்து 100 பலன் கொடுத்து சாத்தானுக்கு நாங்கள் ஏமாந்து போகாதபடி அதற்கு பதில் எங்கள் காலின் கீழாக அவனை நசுக்கி போட அப்படிப்பட்ட கிருபை அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தில் நீ தந்ததற்காக கைகளை தட்டி கட்டளை துதிப்போம். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போம். நாமத்துக்கு மகிமை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இடதுகை நெஞ்சில வைங்க, வலதுகை தலைமையில் வைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பு, ஆவியானவருடைய நெருங்கிய ஐக்கியம் இயேசு வருகிற வரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் நல்லா வாழ்த்தி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.